திருத்தம்ங்கிறது என்னது? இப்போ ஒரு வீட்டை ஒரு அடிஷனலாக ஒரு ரூம் கட்டுறீங்க, ஒரு ரூமை மட்டும் இடித்து கட்டுறீங்க அல்லது அடிஷனலாக சேர்க்குறீங்க, அதுக்கு பேர் நீங்கள் என்ன சொல்லலாம்? திருத்தம்னு சொல்லலாம். வீட்டையே மொத்தமாக இடிச்சுட்டு கட்டினீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இல்லை. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஜவஹர் அலியும் வாக்காளர் இல்லை, நானும் வாக்காளர் இல்லை. உண்மையா? ஏற்கனவே திருத்தம் என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே இருக்க லிஸ்ட்டில் இவர் நீக்கப்பட வேண்டியவர் நீக்குவோம், ரெண்டாவது இவர் சேர்க்கப்பட வேண்டியவர் சேர்ப்போம். இப்போ என்ன தெரியுமா, நான் 5 எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருந்தாலும் நான் புதுசாக டாக்குமெண்ட்டு கொடுக்கணும். இதுக்கு பேர் திருத்தம் இல்லை. முதல்ல கொடுக்கறது 1ஆம் நம்பர் தான் ஆரம்பிக்கும். ஏற்கனவே இருக்க 6,34,00,000 பேரையும் இப்போது அது ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்பர் 1. நம்பர் ஜவஹர் அலி இந்தியாவில் தான் இருக்கார். அவர் தெரியாமலாம் பேசலை. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டு அதிகாரிகள் தான் கூட போகிறாங்க, ஆதாரை சேர்த்துக்கலாமோ? நான் தமிழ்நாட்டு அதிகாரி, எனவே ஆதாரை நான் சேர்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ பீகாரில் நடந்தபோது அப்படி சொல்ல முடியுமா? அல்லது 1987 வரை வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் அப்பா அல்லது அம்மா அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னதை தமிழ்நாட்டு அதிகாரிகள் இல்லைங்க நாங்கள் அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்ல முடியுமா? 87 இருந்து 2003 வரை இருக்கக்கூடிய காலத்தில் அப்பா அல்லது அம்மாவுடைய அப்பா அம்மா 2 பேருடைய சர்டிஃபிகேட்டும் பர்த் சர்டிஃபிகேட்டும் வேணுங்கிறத தமிழ்நாட்டு அதிகாரிகள் அல்லது அதிமுக கூட போய் இதெல்லாம் சரின்னு சொல்லிட முடியுமா? உச்சநீதிமன்றத்தில் அதாவது ஒரு வீட்டுக்கு 3 தடவை போவாங்க, 4 தடவை போவாங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த 65 லட்சம் பேரில் செத்து போனவங்கன்னு கொஞ்சம் பேரை சொன்னாங்கல்ல, கொண்டு போய் அவங்களெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் யோகேந்திர யாதவ் நிறுத்தினார்ல. எப்படிங்க உயிரோடு இருந்தவங்க செத்து போனாங்க? இதை பீகார் அதிகாரிகளோ அல்லது தமிழ்நாட்டு அதிகாரிகளோ அவங்க நீக்கி இருந்தால் இதை சொல்ல முடியும்னு அவர் நினைக்கிறாரா? எஃப்ஐஆர் இதுவரை இருந்த நடைமுறையில் என்ன பிரச்சனை? அதுலேருந்து தான் 8 முறையும் எந்த கட்சியும் எதுக்கலை. இப்போ ஏன் கட்சிகள் எதுக்குறோன்னா 2 மாத காலத்தில் பண்ணிட முடியுமா? இன்னைக்கு ஒருத்தர் கடந்த காலம் மாதிரி இல்லாமல் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில், ஐரோப்பாவில், அரபு நாடுகளில், ஆஸ்திரேலியாவில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வேலை பார்க்குறாங்க, லட்சக்கணக்கான குழந்தைகள் வேலை பார்க்குறாங்க. அப்பாவும் அம்மாவும் ஒரு 10 நாளைக்கு முன்னால் கிளம்பி போயிட்டாங்க. போகிறவங்க இப்போ அடுத்த 10 நாளில் வரமாட்டாங்க. நீங்கள் 3 முறை அல்ல 30 முறை போனாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியுமா? செத்து போனாங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிடுவீங்களே நீங்கள். அது எப்படி இருக்கும்? நான் என்ன கேட்குறேன், ஜவஹர் அலி கொஞ்சமாவது நியாயமாக பேசுங்க. மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்காம இருந்ததுக்கு நியாயம் உண்டா ஜவஹர் அலி? குறைஞ்சபட்சம் சொல்லுங்க. நான் உப்பு போட்டு சாப்பிட்றேன், அதனால கேட்குறேன், ஏங்க நீங்கள் யாரை நீக்கினீங்கிற பட்டியலை போடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. என்ன காரணத்துக்காக நீக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லுது. சொல்ல மாட்டேன்னு எலெக்ஷன் கமிஷன் அடம்பிடிச்சதுக்கு பேர் என்னங்க? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஏவலாளாக அடியாளாக செயல்பட்டதா இல்லையா? ஏங்க கனகராஜை நான் நீக்கிட்டேன், அவர் செத்து போயிட்டாரு அல்லது ஊரை தாண்டி போயிட்டாருன்னு எழுதணுமா வேண்டாமா? உச்ச நீதிமன்றத்திலே அதை கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொன்ன திமிருக்கு பேர் என்ன? இதை ஜவஹர் அலி ஆதரிக்கிறாரா? என்ன காரணத்துக்காக அவர் ஆதரிக்கிறாருன்னு சொல்லுங்க. அவர் ஏதோ எல்லாமும் ஒரே மாதிரின்னு சொன்னேன்னு சொல்றாரு. நான் கேட்குறேன், கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் 2 ஐடி வச்சிருக்காங்க. ஐடென்டிக்கலாக ஒரே இடத்துல, அதாவது அவர் பேர், உறவினர்கள் பேர், அதே போல் அந்த வயது எல்லாம் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் 5ஆம் தேதி அன்னைக்கு இதெல்லாம் ரீட் பண்ணி சொல்லிட்டாங்க. இதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மெஷின் ரீடபிள் ஃபார்மட் இல்லாமல் போடுறாங்க. நீங்கள் தயார் பண்ணுறது மெஷின் ரீட் பண்ணாமலா தயார் பண்ணுவீங்க? மெஷின் ரீடபிள் ஃபார்மட்டில் தயார் பண்ணி அதை நான் ரீடபிள் ஃபார்மட்டாக மாற்றி நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஏற்றுறதுக்கு நியாயமான காரணத்தை ஜவஹர் அலி சொல்லட்டும். இல்லை, அது 2 வருஷம் நடக்கும், 2 வருஷம் நடக்கும், அல்லது 1.5 வருஷம் நடக்கும். இதுவரை நடந்ததெல்லாம் அப்படித்தான் நடந்திருக்கு. நீங்கள் 2 மாசத்துல 1 மாசத்துல வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் நடக்கலை. ஏங்க இப்போ நீங்கள் அபிநயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், எஸ்ஐஆர் இல்லைன்னா திருத்தம் செய்யவே முடியாதா? 3 வகையில் செய்யப்படுகிறது. இப்போதும் எனக்கு 18 வயசாச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணலாம். அது ஒரு வழி.
ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதியை அடிப்படை நாளாக வைத்து தேர்தல் ஆணையமே அந்த திருத்தத்தை பண்ணுது. 2, 3வது சுருக்க முறை திருத்தம் என்று ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெறுகிற போது, ஈவன் இடைத்தேர்தல் நடந்தா கூட அதை தேர்தல் கமிஷனே இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சு பார்க்குறாங்க. இதை செய்யுங்க, இல்லைன்னா 2 வருஷம் டைம், 2 வருஷம் இல்லை. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இப்பெல்லாம் டிஜிட்டல் மயமாயிருச்சு அப்படின்லாம் ஒரு கதை விடுவீங்க. டிஜிட்டல் மயமான பிறகுதான் 2024 தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவை சொல்றதுக்கு 11 நாள் எடுத்துக்கிட்டீங்க. அதுல கூட பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில வித்தியாசம் இருந்தது. எனவே உங்களை நம்ப முடியாது. இந்த தேர்தல் ஆணையம் சரியில்லை, எனக்கு செக் பண்றதுக்கு டைம் வேணும், 30 நாள் போதாது என்று சொல்றேன். ஏங்க ஆதாரம் மறுத்ததுக்கான காரணத்தை அவங்க சொன்னாங்களா? இன்னொன்னு, இது குடியுரிமையை பறிக்கிற ஏற்பாடு.